வணக்கம் மக்களே! ஹெல்த்தியான பாசிப்பருப்பு சாம்பார் வைக்கலாங்க வாங்க. முட்டைக்கோஸ் போட்டு, முழு பாசிப்பருப்பு நல்லா வறுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் கோஸ் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் கம்மியாகவே போடுங்க. அப்போ தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கின்னு ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த முழு பாசிப்பருப்பு. நல்லா இது மாதிரி வெந்து வந்தது தாளிப்பு கொடுக்கலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. சீரகம் போடுங்க. வெந்தயம் போடுங்க. காஞ்ச மிளகா போடுங்க. 10 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போடுங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்குங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். ஒரு கொட்டை புளிங்க டேஸ்ட்டுக்கு, அப்போ தான் நல்லா இருக்கும். நல்லா இது ஒரு கொதி வரட்டும். இந்த கோஸு பருப்பு எடுத்து அதில் போட்டுருங்க. தாளிப்பில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா பாசிப்பருப்பு நல்லா மசிச்சுக்கோங்க. மத்து விட்டு சாம்பார் பொடி போட்டு பெருங்காயத்தூள் போடுங்க. வீடியோவில் ஸ்கிப் ஆயிடுச்சு. ஒரு கொதி வரட்டங்க. டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வேறு எந்த இதுவும் தேவையில்லை. சைடிஷ்ஷு கொத்தமல்லி தூவிட்டு இறக்கி சாப்பிட்டு தான் பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.